சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியரை மிஞ்சிய தெய்வமில்லை என்பது பழந்தமிழ் கூற்று. முருகா என உருகுவோரை அருகாமையில் நின்று அபயம் தந்து அருளாளும் திருவாளன் ஆறுமுகன். அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய என அகிலத்தை ரட்சிக்கும் அழகன் முருகனை நினைந்து கந்தபுராணம் கசிந்துருகுவதில் விந்தையொன்றும் இல்லை. அருணகிரிநாதர் பாடுவது போல ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் முக்திக்கு வித்து ஸ்ரீ முருகப்பெருமான். முருக என்ற சொல்லில் மும்மூர்த்திகளும் அடக்கம். மு என்பதில் முகுந்தன் என்னும் திருமாலும், ரு என்பதில் ருத்ரன் எனும் சிவனும், க என்பதில் கமலன் எனும் பிரம்மனும் ஐக்கியமாகி இருப்பதாக வேதங்கள் பறைசாற்றுகின்றன. நாளும் முருகன் நாமம் உரைக்க சூழும் கோடி சுபிக்ஷம். பேரழகும் பெரும் சக்தியும் மிக்கது பெருமான் முருகனின் திருத்தலங்கள் யாவும். அப்படி மயக்கும் எழிலோடு மால்மருகன் அருளோடு சக்தி பிரவாகமாய் பக்தர்களை ஈர்க்கும் முத்துக்குமரனின் புண்ணியத்தலம் வள்ளிமலை. எருமையிலேறிவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பெருமுகம் ஒன்றே. எருமையிலேறிவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பெருமுகம் ஒன்றே. தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா மேல்பாடி மதுரா எனும் சிற்றூரில் அமைந்திருக்கிறது இந்த சிங்கார திருத்தலம். குகை கோயிலும் சமணர்களின் அடையாளங்களும் சுயம்புவான தெய்வ அம்சங்களும் அதிசயங்களும் அபூர்வங்களுமாய் பிரத்யேகமான தன்மையோடு நம்மை பிரமிக்கச் செய்கிறது வள்ளிமலை. அழகன் முருகனை மணப்பதற்காகவே பிறப்பெடுத்த தெய்வ கன்னிகைகள் தெய்வானை, ஸ்ரீவள்ளி. தெய்வானை தேவலோகத்தில் பிறந்ததாகவும், ஸ்ரீவள்ளி பூலோகத்தில் வள்ளிமலை என்னும் இந்த புனித தலத்தில் தோன்றியதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. குன்றுக்கடவுள் குமரனோடு ஒன்றிணைவதற்காகவே வந்துதித்த ஸ்ரீவள்ளியின் நாமத்தோடே இத்தலம் தேடி வருவோருக்கு திருவருள் வழங்கி தெய்வாம்சமாய் திகழ்கிறது. நிறைந்த இயற்கை வளங்களோடு பரந்து விரிந்த பசுமை வனமாய் வட பழமுதிர்ச்சோலை என அழைக்கப்படும் வள்ளிமலை நலங்கள் கோடி தரும் நாயகன் வள்ளல் முருகன் வாழும் வசீகரமான சுந்தரச் சொர்க்கம். பேரழகோடு வடிவமைக்கப்பட்ட தேரடி வீதியில் முகப்பு வாயிலோடு வருவோரை வரவேற்கிறது வள்ளிமலை. முகப்பு வாயிலின் நடுவே வள்ளி பறவைகளை விரட்ட கையில் கவன்வில்லோடு நிற்கும் திருவுருவம் காண கிடைக்கிறது. வாயிலின் வலதுபுறம் முழுமுதற் கடவுள் முருகனின் தமையன் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் எழுந்தருளியிருக்கும் ஆலயமும் வரவேற்று நல்லாசி வழங்குகிறது. சற்றே சரிவான பாதை கடந்தால் ஸ்ரீ ஆறுமுக சுவாமி திருக்கோயில் அழகாளுமையோடு காட்சி தருகிறது. வள்ளியை மனம் புரியும் பொருட்டு வேடனாய், வேங்கையாய், வளையற் செட்டியாய், விருந்தினனாய், சிவமுனிவராய் முருகன் 6 வடிவங்களில் இம்மலையில் தோன்றி காட்சி தந்ததால் இக்கோயில் மூலவர் ஆறுமுக கோலத்தோடு வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். கோவிலின் சுவர்களில் வடிவமைக்கப்பட்டுள்ள மீன் வடிவச் சின்னங்கள் பண்டைய பாண்டிய மன்னர்கள் இத்திருத்தலத்தை வழிபட்டு ஆராதித்ததன் சாட்சியாக விளங்குகிறது. கோவில் கருவறையின் மேலே ராஜகோபுரம் கொள்ளை அழகோடு விஸ்வரூபமாய் எழுந்து நிற்கிறது. இக்கோபுரம் 1962ஆம் ஆண்டு முருகன் புகழ்பாடும் அருட்சித்தர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் திருத்துண்டால் உருவாக்கம் பெற்றது. மூலஸ்தானத்தின் முன்பாக துலாபார மண்டபம் காணப்படுகிறது.
அருகே சூரிய மண்டலத்தின் பிரதிபிம்பமாக நவக்கிரக சன்னதியும் அமைந்திருக்கிறது. கோயிலின் அருகே சரவண பொய்கை எனப்படும் வள்ளிமலை திருக்குளம் ஏகாந்த எழிலோடு சிறு சமுத்திரமாய் விரிந்து கிடக்கிறது. திருக்குளத்தின் நடுவே விமானம் கொண்ட சிறு மண்டபத்துடன் சரவண பொய்கை சாத்வீக தன்மையோடு தனித்துவமாய் திகழ்கிறது. குளத்தின் மேற்கு திசையில் ஸ்ரீ ஆறுமுக சுவாமி மயில் மீது அமர்ந்தபடி கற்சிலையாய் கம்பீரமாக காணப்படுகிறார். திருக்குளத்தின் மேற்கு திசையில் ஸ்ரீ வள்ளியம்மன் குடிகொண்டிருக்கிறாள். பழமை வாய்ந்த கல் மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு 1962ஆம் ஆண்டு இந்த ஸ்ரீவள்ளி ஆலயம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த வள்ளி இந்த இடத்திலே குரத்தி ரூபமாக எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். கீழே இருக்கின்ற வள்ளியம்பிகை ஆலோலம் பாடும் அழகிய வள்ளி என்று பெயர். கையிலே கவன் கயர், இன்னொரு கையை அபயஹஸ்தமாக இருந்து கொண்டு இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றாள். வள்ளியம்மன் கோயிலுக்கு அருகிலேயே புற்றுகள் வைத்து வழிபடும் நாகம்மன் ஆலய பீடமும் காணப்படுகிறது. மார்கழி மாத அதிகாலையில் இங்குள்ள நாகம்மனை 11 முறை வலம் வந்து வழிபட்டால் திருமணமாகாத பெண்களுக்கு மணயோகம் வசமாகும் என்பது ஐதீகம். விசேஷமான இத்தலங்களை கடந்தால் மலைக்குகையில் குடிகொண்டிருக்கும் முருகனை காண திருப்படிகள் தொடங்குகிறது. படிப்பாதையில் படி விநாயகர் எனும் சம்பந்த விநாயகரும் முருகன் அருளால் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரும் சிறு கோயில் கொண்டு சிறப்போடு காட்சி தருகிறார்கள். 444 படிகள் நாயகன் முருகனிடம் நம்மை அழைத்துச் செல்கிறது. படியேறும் பக்தர்கள் இளைப்பாரி செல்ல படிப்பாதையில் ஆங்காங்கே மண்டபங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றுள் 8 கால் மண்டபம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. தொன்மை தன்மையோடு காணப்படும் இந்த மண்டபம் கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் தியானம் மேற்கொள்ளும் இடமாக நம்பப்படுகிறது. பார்ப்பவர்களுக்கு ஓர் அலாதியான தெய்வத்தன்மையை இந்த 8 கால் மண்டபம் தந்தபடியே நின்று கொண்டிருக்கிறது. மலை உச்சியை அடைந்தால் விண்ணை நோக்கி உயர்ந்த பாறை கோபுரத்தோடு மகோன்னத வசீகரத்துடன் காணாத எழிற்கோலமாய் காட்சி தருகிறது குமரன் குடிகொண்டிருக்கும் குகை கோயில். வரிசையாக நிற்கும் பலிபீடம், கொடிமரம், மயில் வாகனம் கடந்தால் சிறு கல்மண்டபம் வரவேற்கிறது. இந்த வள்ளிமலையிலே என்ன ஒரு விசேஷம் என்றால், ஒரே ஒரு பாறை, ஒரு பெரிய கல். இது குடைவரை கோவில் அல்ல, இது இயற்கையாக அமைந்த ஒரு பாறை. அந்த பாறையின் உள்ளே இந்த குகையிலே இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். மண்டபம் கடந்து உள்நுழைந்தால் பாறையில் பவித்திர அழகோடு சுயம்புவாய் உருவான ஸ்ரீ வள்ளி சிங்கார சிற்பமாய் காட்சி தருகிறாள். வள்ளியை நாம் பார்த்தோம் என்றால் அந்த கவன் கயராகப்பட்டது மேல் நோக்கி இருக்கும். அதான் திணைப்புணம் காத்தது என்று பெயர். இந்த திணைப்புணம் காத்தது என்றால் இந்த குருவிகளை ஓட்டுகின்ற ஒரு குரத்தியாக இருக்கின்றாள் ஸ்ரீவள்ளி. குகை கோயிலின் முதல் பகுதியில் முழுமுதல் கடவுள் விநாயகர் கருவறை அமைந்திருக்கிறது. யதக்ரந்த பிரதமஞ்சாயமான உத்யன் சா முத்ரா துதவா புரீஷாத் சேனஸ்ய பக்ஷானஸ்ய பாஹு உபஸ்துத்யம் மயி ஜாதந்தே அர்வன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமஹ. மூலவர் ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக கொள்ளை அழகோடு கொலுவீற்றிருக்கிறார். சிந்தையை முழுமையாய் ஆட்கொள்ளும் அந்த சுந்தர கந்த ரூபத்தை வார்த்தைகளில் விவரிப்பது இயலாது. வெற்றிவேலன் குடிகொண்டிருக்கும் இந்த அற்புத மலையில்
அவன் திருநாமத்தையும் மகிமைகளையும் நாள்தோறும் பாடும் தொன்மை மிக்க திருப்புகழ் ஆசிரமம் இன்றளவும் இயங்கி வருகிறது. ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால் இந்த திருப்புகழ் ஆசிரமம் 1916ஆம் ஆண்டு உருவாக்கம் பெற்றிருக்கிறது. அவர் காலத்தின் பிறகு ஸ்ரீலஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளாலும் அவருக்கு பிறகு ஸ்ரீ பாலானந்த சுவாமிகள் அவர்களாலும் இந்த ஆசிரமம் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. வள்ளிமலையில் கணேசகிரி பாறை, பொங்கிப்பாறை, வேல்பிளந்தக்கல், சூரியன் காணா சுனை, வேங்கை மரச்சுனை போன்ற தெய்வ அம்சங்கள் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால் கண்டறியப்பட்டு வணங்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மலைகளின் பாறைகளில் ஆங்காங்கே பரன்கள் போல கற்களால் உருவாக்கப்பட்ட 4 கால் மண்டபங்கள் காணப்படுகின்றன. ஸ்ரீ வள்ளி இந்த கற்பரன்கள் மீது நின்றபடி ஆயலோட்டினாள் என புராணங்கள் சொல்கின்றன. சமண சிற்பங்கள் தாங்கிய தொன்மையான சமணர் குகையும் தொல்லைக்காரன் கெவி என அழைக்கப்படும் குகையும் மலை மீது அமைந்திருக்கிறது. தொல்லியல் ஆராய்ச்சி துறையினரால் இவ்விடங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. வள்ளிமலை ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத வடிவேலனை வருடம் முழுக்க அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகளாய் பக்தர்கள் தினந்தோறும் திருவிழாக்கள் நிகழ்த்துகிறார்கள். காவடியை தோளில் வைத்து கந்தா உனை காண வந்தேன், காணமயில் வாகனனே உனை காண மலையேறி ஓடி வந்தேன், காணமயில் வாகனனே உனை காண மலையேறி ஓடி வந்தேன், காவடியை தோளில். பௌர்ணமி பூஜை, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, காவடி திருவிழா, தெப்ப உற்சவம், வள்ளிமலை சாரலிலே ஆடுமயிலே ஆடுமயிலே விளையாடுமயிலே ஆடுமயிலே விளையாடும். பிரார்த்தனை, ரத வழிபாடு, கந்தசஷ்டி லக்ஷார்ச்சனை, கார்த்திகை தீபம், மார்கழி வழிபாடு, தை மாத பூஜைகள், மாசி பிரம்மோற்சவம், திருத்தேர் உலா வைபவம் என திருமுருகனை தீராமல் கொண்டாடி வணங்குகிறார்கள். தனித்துவமான சக்தி மையமாக திகழும் தண்டாயுதபாணியின் தெய்வீக திருத்தலத்தை தரிசிக்கின்ற கணம் பிறப்பெடுத்த ஒவ்வொருவருக்கும் வரம். வள்ளிமலை வந்து செல்வோர் கொள்ளை நலம் கொண்டு செல்வார். வாருங்கள், முத்துக்குமரனை வணங்கி மோட்சங்கள் பெறுவோம். சரவணா போற்றி, சண்முகா போற்றி.